உயர்ல லாபப்படுத்தி அந்த அந்த காசை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டில் போட்டோன்னா கிராண்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் அவங்க வந்து சரிந்தாங்க. அப்போ அவங்களும் அந்த வந்து ப்ரொஃபைல் லைட்டுக்கு இந்த கரண்ட் பில் கூட வரும், அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், ஒரு பிளக் பாயிண்ட் இந்த இது ஒரு டியூப் லைட் பாயிண்ட் வச்சுக்கலாம்னு இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லாமல் மொத்தையிலேயே ப்ரொஃபைல் லைட்டை வச்சு ஏற்றிட்டார். இப்போ இப்போ அவர் அதேமாரி அவர் கேட்காரு, அவர் என்ன கேட்காருன்னா, நீங்கள் வந்து 18,000 கரண்ட் பில் வரும்னு சொல்லி தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு. நம்ம வந்து 18,000 வரும் இல்லை கரண்ட் பில் கூட வரும்னு சொல்லி வேலை பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்ம எல்லா இடத்துலையுமே டியூப் லைட் வந்து வச்சு கொடுக்குறோம். அப்போ டியூப் லைட் வச்சு கொடுக்கும்போது அவங்க மேக்ஸிமம் 90% டியூப் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில். நீங்கள் செஞ்ச சைட்லேயே போய் பாருங்கள், நீங்கள் டியூப் லைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டியூப் லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் சாயங்கால டைமில் போய் பாருங்கள், அந்த டியூப் லைட் தான் எரியும், நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொஃபைல் லைட் எரியாது. என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஃபங்க்ஷன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம தைரியமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்குது. புரியுதுல்ல? நம்ம 1 வருஷம் நம்ம வந்து கம்பெனிக்காரன் வாரண்டி தரோம், அது போக நம்ம வந்து ஒரு வாரண்டி கொடுக்குறோன்னா நம்ம வந்து அது வந்து போகாது. அது என்ன டக்குன்னு அதாவது கண்டிஷாக இதை இது பண்ண மாட்டாங்க, போட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறது. இதை போட்டு வச்சாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 700 வாட்ஸ், நீங்கள் 700 மீட்டர் நான் பண்ணேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் தான் தெரியும் கரண்ட் பில் எவ்வளோ வருது என்ன அதுன்னு. அதே 700 மீட்டர் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மணிக்கூருக்கு எத்தனை யூனிட் வருதுன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது பண்ணதில்லை. அதே மாதிரி தான் இந்த வீட்லேயே நான் யாருமே பண்ணதில்லை. நான் திடீர்னு போகும்போது வேறு கரண்ட் பில் வர வாய்ப்பே இல்லாத இடங்கள்ல நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ கரண்ட் பில் இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதனால தான் நம்ம வந்து பிக்சர் போட்டு நம்ம வந்து ஒரு சோக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ்ன்னு நம்ம கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் சரியான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ ஒரு சோக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ் கொடுத்துருக்கு, எத்தனை வாட்ஸ்ன்னு 200 வாட்ஸ் கொடுத்துருக்கு, 400 வாட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 400 வாட்ஸ் தான் உங்களோட கரண்ட் பில்லு, புரியுதுல்ல? அப்போ அது 1000 வாட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, 1000 வாட்ஸ் நீங்கள் சோக்கு உள்ளே ஏற்றுறீங்கன்னா 1000 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அது டிசியாக இருந்தானே ஏசியாக இருந்தானே, ஏசி கொடுத்து தானே டிசியாக மாற்றுறீங்க. அப்போனா உங்களுக்கு 1000 வாட்ஸ் ஆச்சு இல்லை, 1000 வாட்ஸோ 400 வாட்ஸோ ஆச்சு இல்லை வர. அப்போ என்ன அதுமாரி சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து டிசி கரண்ட் தானே, அப்போ கரண்ட் பில் கதை அப்படிலாம் கிடையாது, கரண்ட் பில் வரதான் செய்யும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. 1 ஹெச்பி 2 ஹெச்பி ப்ரெஷர் பம்ப் போடுறவங்களுக்கு 2 ஹெச்பி ப்ரெஷர் பம்ப் போட்டாலுமே அதோட வேல்யூ என்ன, அதாவது அதோட கரண்ட் எவ்வளோ எடுக்கணுங்க அதை சொல்லணும்ல வர. அது மிஞ்சி பண்ணால் ஒரு 1500 1600 வாட்ஸ் தான் வரும். 2.5 ஹெச்பி யூஸ் பண்ணால் 2 ஹெச்பி யூஸ் பண்ணால் கூட 1600 வாட்ஸ் தான் வரும். அப்போ 1600 வாட்ஸும் இங்கே கிடக்கிற 250 மீட்டருக்கு 6000 வாட்ஸும் ஒன்றா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்படி நான் 700 வாட்ஸ் நான் 700 மீட்டர் கூட நான் பண்ணி கொடுத்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை. 700 மீட்டர் பண்ண இப்போ இடத்துல போய் பாருங்கள். அப்படி இல்லாட்டா நீங்கள் டியூப் லைட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டியூப் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் அவங்க வந்து எப்போயா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி கண்டிஷாக யூஸ் பண்ணாங்கன்னா கரண்ட் பில் இப்படி தாறுமாறாக வரதான் செய்யும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் வீடு தான் வர. சிங்கிள் பேஸில் இப்படி 6000 வாட்ஸ் வந்து ஒரு மணிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை இது ஆச்சு பாருங்கள். அதாவது அந்த எத்தனை ஆம்ஸ் ஆச்சுன்னு பாருங்கள். 6000 வாட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 24 ஆம்ஸுக்கிட்ட எடுக்கும். அந்த மீட்டரோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் தான் வந்து இந்த மீட்டரோட கெப்பாசிட்டியே வரும். அதாவது சிங்கிள் பேஸோட மீட்டரோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் தான், 20 ஆம்ஸ் தான் வரும். அப்போ நம்ம அதுலேயே நம்ம வந்து அதிகமாக லோடு கொடுக்குறோம். அப்போ அதிகமாக லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும், அவன் பெனால்ட்டி அடிக்க தான் செய்வான், கரண்ட் பில் கூட வரதான் செய்யும்.